மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்குறது சக்சஸிவ் டிஃபரன்ஷியேஷன். சரிங்களா? ஏற்கனவே நம்ம ரெண்டு சம் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போகிற சம் பார்த்தீங்க அப்படின்னா if y is equal to sin ax plus b then find yn. அப்போ nth டேர்ம் வந்து டெரிவேட்டிவ் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. எனக்கு y கொடுத்திருக்காங்க, அதுக்கு nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. So what is the given? ஃபர்ஸ்ட் எடுத்தோம் y is equal to sin ax plus b அப்படின்றத நான் எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ இத ஒன் டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாம். So டிஃபரன்ஷியேஷன் with respect to x. சரியா? இப்போ sin டிஃபரன்ஷியேஷன் பண்ணா என்னது? எனக்கு cos. அப்ப cos x, அப்ப x இருக்கிறதுல எனக்கு ax plus b இருக்கு, அதனால ax plus b போடுறேன். நெக்ஸ்ட் இந்த ax plus b ல x டேர்ம் வந்து இங்க இருக்கு, அதனால இந்த ax டிஃபரன்ஷியேஷன் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா a அப்படிங்கற அந்த கான்ஸ்டன்ட் x பண்ணா எனக்கு வந்து 1. அப்ப a ன்னு ஒரு டேர்ம் கிடைக்கும். அந்த a வந்து இந்த மல்டிபிள்ல நம்ம எடுக்கணும். ஓகேயா? அப்ப எனக்கு ஃபார்முலா என்னவா கன்வர்ட் ஆகுது அப்படின்னா இந்த a ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். இது காஸ்ல இருக்கு. சோ அந்த காஸ் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ஜிப்ரா டீகப்ஸ் வச்சு நீங்க வந்து சம்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அது வந்து cos 5/2 plus θ அப்படின்னா என்னன்னா sin θ. அப்போ நான் இந்த சைனாவே அப்படியே மாத்திக்கிறேன். அப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த cos x cos வந்து 5/2 அப்படிங்கிறது தான் இங்க அர்த்தம். அப்போ cos 5/2 plus θ அப்படி நான் போடணும் அப்படின்னா நான் இந்த cos வந்து என்னவா மாறுது, எனக்கு ஒரு 5/2 சேர்க்கும்போது அது சைனா மாறிடும். அதனால நான் இங்க இதோட இந்த டேர்மோட நான் என்ன பண்ணிடுறேன்னா ஒரு 5/2 அப்படின்னு சொல்லி சேர்த்துறேன். அப்போ இதை நான் என்ன எழுத முடியும், எனக்கு cos θ ன்னு எழுத முடியும்னால. ஸோ அதனால தான் இங்க 5/2 plus ax plus b அப்படின்னு நம்ம எழுதுறோம். அப்போ அகைன் இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். சரியா? செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது சைன்ல டிஃபரன்ஷியேஷன் பண்ணா அகைன் எனக்கு என்ன கிடைக்கும், cos 5/2 plus ax plus b. திருப்பி இந்த போர்ஷன்ல உள்ள இந்த ax பண்ணும்போது எனக்கு ஒரு a கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு a இருக்கு. இந்த a வரும்போது பவர் வந்து பேஸ் சேமா இருக்கும்போது பவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப a ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப a ஸ்கொயர் cos வந்து 5/2 plus ax plus b அப்படின்னு எனக்கு ஆகும். ரைட்டுங்களா? இப்போ திருப்பி அகைன் நான் cos θ வந்து என்னமா பண்றேன், சைனா மாத்தணும். அதனால 5/2 plus θ சேர்த்தா போதும். அப்ப இது ஃபுல்லா எனக்கு θவா கன்சிடர் பண்ணா இவங்களோட ஒரு 5/2 மட்டும் நான் ஆட் பண்றேன். அப்ப எனக்கு அது சைனா மாறிடும். அப்ப திருப்பி இந்த 5/2 plus 5/2 எனக்கு என்ன ஆயிடுதுன்னா 2/2 நான் வந்து plus ax plus b. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் டைம் டெரிவேட்டிவ் பண்ணும்போது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் டெரிவேட்டிவ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சுச்சுன்னா ஒரு a பவர் 1ல இருக்கு, sin ஒரு 5/2 plus ax plus b. செகண்ட் டைம் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, a ஸ்கொயர்டு நான் இது இங்கே 2, அதே மாதிரி sin இங்க வந்து 2/2 அப்படினு மாறுது plus ax plus b. அப்ப தேர்ட் டேர்ம் என்னால அனலைஸ் பண்ண முடியும். என்னவா தான் இருக்கும், அகைன் இதே டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு a³ sin 3/2 plus ax plus b கிடைக்கும். அப்ப அதே மாதிரி nth டேர்ம் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி இங்க பாருங்க 3 இங்க வந்து தேர்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது a³ power 3, அதே மாதிரி 3/2. ஸோ சேம் டிட்டோ nth டேர்முக்கு இதே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு a power n sin இங்க n/2 plus ax plus b சொல்லியிருக்கோம். இதே ஃபார்முலாவை நம்ம இன்னும் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a-க்கு பதிலா வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன்ல a-க்கு பதிலா நம்ம 1னும் b-க்கு பதிலா 0 அப்படின்னு நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னு சொன்னா இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y is equal to sin x அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்ப sin x க்கு நமக்கு சொல்யூஷன் nth டேர்ம் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும், அதாவது yn அப்படினா இதுக்கு என்னவா கிடைக்கும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படினா இதே சொல்யூஷன் அதே மாதிரி அந்த 1 போட்டீங்கன்னா 1 power 1 1 ஆயிடும். இங்க sin, அதுக்கு அப்புறம் இங்க n/2 plus x அப்படின்னு கிடைக்கும். அப்ப nth டைம் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா sin 5/2 plus x அப்படின்னு nth டைம் கிடைக்கும். சரிங்களா? சோ இதே மாதிரி சம்ம நீங்க என்ன ஹோம்வொர்க் பண்றீங்க அப்படின்னா y is equal to cos ax plus b அப்படிங்கிறது y power n டேர்ம் என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டுபிடிச்சோம். ஓகேவா? தேங்க்யூ.